உதயம் சோக் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவரும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சித்தார்த், வணக்கம். சார், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு 3 முறை திட்டவட்டமாக அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குமா? இல்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பாரா? எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் எடப்பாடி இருக்கிறார். ஆகவே எடப்பாடி ஆட்சி அமைக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் அப்படி மாற்று கருத்து இது இல்லை. அதுவும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பிரச்சார கூட்டத்தில் சொல்றார், அல்லது நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்லுகிறார், அதிமுக தனித்து பெரும்பான்மையோடு தனித்து ஆட்சி அமைக்கும், நான் தான் முதலமைச்சர், அதில் நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். அப்போ கூட்டணி தேர்தலை சந்திக்குது, ஆட்சி அதிமுகவினுடைய ஆட்சி, எடப்பாடியாகி நான் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. அமித்ஷாவும் அண்ணாமலையும் கூட்டணி ஆட்சி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அளவில் அவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஆனால் அதில் இது 2 பேரும் இது வரைக்கும் ஒன்றும் அதில் பெரிய அளவில், இதே எடப்பாடி வந்து நேற்று தான் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதை உறுதிப்படுத்தியிருக்காரு, தெளிவுபடுத்தியிருக்காரு. நாங்கள் தான் தனியாக நான் தான் ஆட்சி அமைப்பேன், நான் தான் முதலமைச்சர், அது அமித்ஷாவுடைய அந்த கூட்டணி ஆட்சி என்கின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி தான் நேற்று சொல்லிட்டார். ஆனால் அண்ணாமலை இல்லை நாங்கள் வந்து கட்டாயமாக ஆட்சியில் பங்கு இருக்கும் எங்களுக்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சொல்கிறாரு. அது வந்து அமித்ஷாவும் எடப்பாடி முடிவு பண்ணுவாங்கன்னு மற்ற நிர்வாகிகள், இப்போ நயினாரோ, இப்போ மற்ற தமிழிசேகாவோ, மற்ற மத்திய அமைச்சர் முருகன், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அமித்ஷா எடுக்கிற முடிவு தான் எங்களுக்கு வேலை வாங்கிறாங்க. அது உண்மைதான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைமை மோடி அமித்ஷா எடுக்கிற முடிவை படி தான் அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அதனால அவங்க அமித்ஷா சொன்னதுனால இப்போ நம்ம அண்ணாமலையும் அப்படி சொல்றாரு. ஆகவே அண்ணாமலை கருத்தோ அல்லது மற்ற ஏனையவங்க கருத்தெல்லாம் அது அமித்ஷாவுடைய கருத்து தான். ஆகவே நீங்க அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கு வகிக்க மாட்டோம், எங்க கூட்டணியில் தலைமை வகிக்கிற அதிமுக ஆட்சி தான் இங்க தொடரும்னு சொல்லிட்டாருன்னா இப்ப சிக்கல் இல்லை. ஆகவே அது அவருக்கு உறுதிப்படுத்தாத வரை, அதை ஒழுங்குபடுத்தாத வரை இந்த சர்ச்சை, இந்த சந்தேகம் நீடிக்கும். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அது ஒரு பெரிய பின்னடைவாகவும் அரசியல் தளத்துல பெரிய கேள்வியாகவும் அது எழுகிறதுனால அந்த கூட்டணிக்கான ஒரு மரியாதை, இமேஜ், இப்ப இந்த கருத்து, இந்த முடிவுல அது பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துதுங்கிறத நம்ம பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவுல இடம்பெற்ற ஒரு கூட்டணி கட்சி, ஒரு பிரம்மாண்டமான கட்சி வந்து எங்களோட வந்து இணைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? எந்த கட்சி எப்படி போக போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீண்ட காலமா சொல்றாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிடுகிற பொழுது தேமுதிக மட்டும்தான் இருந்தது. அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை திமுக அணியிலிருந்து எங்களுக்கு மற்ற கட்சிகள்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் தமிழக வெற்றி கழக விஜயோட பேசுறதா சொன்னாரு. அவர்களாகவே வலிந்து நாங்கள் அப்படி எந்த பேச்சுவார்த்தை நடத்தல, நாங்கள் தனித்து ஆட்சி அமைக்க போறோம், விஜய் ஆகிய நான் தான் முதலமைச்சர்னு அவங்க தீர்மானம் போட்ட பிறகு இப்பொழுது அது குறித்து எந்த கருத்து சொல்லாம எடப்பாடி விலகி போறார். அப்ப இப்ப திமுக அணியில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் எல்லாம் ரத்தன கம்பளம் விழித்து அழைப்பேன்னு சொன்னாரு எடப்பாடியார். ஆனா இப்ப அவங்க 3 பேருமே கடுமையை எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. சிபிஐ மாநில செயலாளர் சண்முகன் சொல்றாங்க, அது வந்து ரத்தன கம்பளம் அல்ல, எடப்பாடியினுடைய அழைப்பு, அதிமுக பொதுச் செயலாளருடைய அழைப்பை ரத்தன கம்பளம் விரித்து அழைப்பதாக இல்லை, பாஜகவோடு இருந்து கொண்டு எங்களை அழைப்பது என்பது சூழ்ச்சி வலை அப்படின்னு சிபிஎம் சொல்றாங்க. அதே முத்தரசன் என்ன சொல்றாரு, அது வந்து நகைச்சுவையானது, நாங்க வந்து அது கட்டாயமா அதுல ஏற்க மாட்டோம், நிராகரிக்கணும்னே சொல்லிட்டாரு. சிபிஐனுடைய மாநில செயலாளர் அண்ணன் சொல்லிட்டார், முத்தரசன் சொல்லிட்டார். இப்ப விடுதலை சிறுத்தைகளும் அதுக்கு நிராகரிச்சுட்டாங்க, காங்கிரஸும் நிராகரிச்சிருக்கு, செல்வ பெருந்தையும் நிராகரிச்சுட்டாரு. ஆகவே அதிமுக, அதை பாட்டாளி மக்கள் கட்சி கூட, அன்புமணியா கூட அதை நிராகரிக்கிறார். அப்ப எடப்பாடியோடு யாரும் தேர்தல் உறவை வைத்துக் கொள்வதற்கு, கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு பாஜகவை தவிர இப்பொழுது வரை எந்த கட்சியும் முன்வராத போல் சூழல்ல, இவராக கற்பனையில் யாராவது ஒரு பெரிய கட்சி, பிரம்மாண்டமான கட்சி எல்லாம் சொல்றாரு. அது தமிழ்நாட்டில் அப்படி எந்த கட்சியும் இது வரைக்கும் பிரம்மாண்டமான கட்சி எதுவும் இல்லை. இந்தியாவிலையும் இன்னொரு புதுசா பெரிய கட்சியெல்லாம் வந்து எடப்பாடியோட இணைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே ஒரு தொண்டர்களுக்கும் தன்னுடைய கட்சிக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக அந்த அப்படிப்பட்ட கருத்தை பயன்படுத்தி இருப்பார் என்று நான் கருதுகிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து நேத்து வந்து விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும் ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லைங்களா? அதை ஏன் அவர் பண்றாரு? அவங்கதான் வரவே மாட்டாங்க தெரிஞ்சு ஏன் அப்படி பண்றாரு அவரு?
விவாதம் தானே. இப்ப விவாதம் பேசுறோம், விவாதிக்கிறோம். அதை யாரோ சொல்லி தர்றாங்க. அப்படி இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்னா அது ஒரு விவாதம் ஆகும். அப்படி விவாதத்துல நம்ம வந்து ஒரு முதன்மையான ஒரு தலைப்புல வர்றதே அரசியல்ல ஒரு லைவ்ல இருக்கிறத நம்ம ஒரு அப்போ நம்மளோட கருத்து எக்ஸ்போஸ் ஆகுது. அது அது வந்து டிபேட் விவாதத்துல வருது அப்படிங்கிறா. ஆகவே அந்த அந்த தந்த அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யாரோ சொல்லி தர்றாங்க. அதுல எடப்பாடி இது வரைக்கும் இல்லாமல் இருந்தார். இப்ப அவரும் சொல்கிறார். அப்ப அவர் அந்த கட்சிக்காரர்களுக்கும் அல்லது நாட்டு மக்களுக்கு என்னன்னா, பரவாயில்லையே எடப்பாடி இது வரைக்கும் யாரையுமே பிடிவாதமா இருந்தாரு, யாரையும் சேர்க்க அதுல அக்கறை இல்லாம இருந்தாரு. ஆனா இப்ப பாருங்க எல்லாத்தையும் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால அப்படி ஒரு கருத்து வரணுங்கிறதுக்காகவும் அதை செய்யறாரு, சொல்றாரு. ஆனா பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் உறவு வைத்துக் கொண்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சிக்கிற பொது உடைமை இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ, விடுதலை சிறுத்தைகளோ, காங்கிரஸோ எப்படி வந்து நீங்க இவரோட இணையும்? ஆகவே அதுதான் பிழையானது, அதுதான் பெரிய தவறானது, முரண்பாடானது. ஆகவே அவர்கள் கடுமையாக எதிர்வினை ஆற்றுகிறார்கள். நாங்கள் எடப்பாடியோட வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, பாஜகவோடு தேர்தல் உறவை வைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்கிற கொள்கை எதிரிகளாக இருக்கக்கூடிய சித்தாந்த எதிர்முனைகள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸ் கட்சியையும் அழைப்பது என்பதே அது பிழையானது, தவறானது, தர்க்க ரீதியாக முரணானது. ஆகவே இவர் அப்படி ஒரு அழைப்பு என்பதே ஒரு 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 செயற்கையான நடைபெற முடியாத தார்மீக அழைப்பு, லாஜிக் இல்லை, தர்க்க ரீதியான அதில் ஒன்றும் நியாயம் இல்லைங்கிறதுனால தான் அவங்க எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறாங்க, எதிர்வினையாற்றுறாங்க. அதே மாதிரி நாங்கள் வரமாட்டேன்னு பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட ஒரு ஒரு செய்தி சொல்றாங்க. அப்ப இதே ஒரு அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் பேர் இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர், அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடியை அழைத்த பிறகு கூட அவர்கள் எல்லாம் இப்படி கடுமையாக முரணான கருத்தை சொல்லி கூட்டணிக்கு வர மறுப்பது என்பதே தாழ்வு தான் அதிமுக. அதே எடப்பாடிக்கு ஒரு பெரும் பின்னடைவு தான். ஆக அந்த பின்னடைவை தொடர்ந்து சுமந்து வருகிற எடப்பாடியால இன்னொரு அரசியல்ல ஒரு நேர்த்தியான கொள்கை தெளிவு, ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்தில் எடப்பாடி இருந்தாரு. 2024 பாஜகவோடு தேர்தல் உறவை துண்டித்துக் கொண்டாரே அல்லாமல் கொள்கை அல்லது சித்தாந்த அளவில் பாஜகவோடு அவர் முரண்படவில்லை. டெல்லி மோடி, அமித்ஷாவினுடைய அரசுக்கு எதிராக எடப்பாடி போராடவில்லை, அதனோட கருத்து சொல்லவில்லை. ஆகவே அவர் எடப்பாடி ஒரு டெல்லியோடு, பாஜக இந்துத்துவ அமைப்புகளோடு ஒரு மென்மையான உறவை கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த சித்தாந்த உறவை அவர் வந்து பராமரிக்கிறார். அவர்களோடு முரண்பட அல்லது அவர்களை எதிர்த்து போராட ஒரு துணிவற்ற நிலையில் எடப்பாடி ஒரு இந்த அரசியல் பயணத்தை அவர் தொடர்றாரு. அதற்கு காரணம் உட்கட்சியில் இருக்கிற ஓபிஎஸ்டி, டிவி சின்னம்மா நெருக்கடி, பாஜகவோடு அவர்கள் வைத்திருக்கிற உறவு, அதில் நமக்கு ஏதாவது ஒரு சேதாரம் வந்து விடுமா என்று ஒரு அச்சம். இப்படியெல்லாம் பல நெருக்கடிகளில் தான் எடப்பாடியால அதிமுகவின் பொதுச் செயலாளராக உறுதியாக எந்த முடிவும் எடுக்க முடியல. டெல்லியை பகைத்து கொண்டு, பாஜகவை பகைத்து கொண்டு தான் தனித்து ஒரு திராவிட பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக, தலைவனாக 2 கோடி தொண்டர்களுக்கும் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் திராவிட சித்தாந்தத்தில் இருந்து தந்தை பெரியாரின் கருத்துக்களை, பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களை விதைப்பதற்கும் அதை வளர்த்தெடுப்பதற்குமான முன்முயற்சியில எடப்பாடியால உறுதியா களத்துக்கு வந்து செயல்பட முடியல. ஆகவே அவர் இதுல ஒரு பெரிய தேக்கத்தை எடப்பாடி புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு முதல்வர் அரியணையில் இருந்த பொழுதும், அதிமுகவின் பொதுச் செயலாளராக அரியணை ஏற்ற பிறகும் இந்த தடுமாற்றம், இந்த அச்சம் அவரை ஒரு வலிமையான இடத்துக்கு கொண்டு வருவதில் பெரும் தடையாக இருப்பது டெல்லி உறவு தான், பாஜக உறவு தான், பாஜகவின் மீதான ஒரு அச்சம் தான். ஆகவே அச்சத்தின் அடிப்படையில் அவர்கள் கொண்டிருந்த உறவு இப்பொழுது கருத்தியல் ரீதியாகவும் அவர்கள் ஓரளவு ஒரு இணைப்பு, அவர்களுக்குள்ள நீண்டகால உறவுல கருத்து சிதைவு ஏற்பட்டு எடப்பாடியார் பாஜகவின் இந்துத்துவ கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க அறநிலையத்துறை கோயில்களின் நிதியிலிருந்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகளை எல்லாம் நீங்க வந்து நிதியை மடைமாற்றுகிறது திமுக, திராவிட மாடல் அரசு அப்படின்னு இவர் திமுக மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அது கடுமையான எதிர்வினை வந்த பிறகு அதிலிருந்து மாற்றி ஏதோ சொல்லி அதிலிருந்து தப்பிக்க பார்த்தார். அப்படியெல்லாம் பல நெருக்கடி இல்லை எடப்பாடியால சிக்கி தவிக்கிறத பார்க்குறோம். ஆகவே அவர் வந்து இப்போ சிவப்பு கம்பளம், ரத்தன கம்பளம் அப்படியெல்லாம் விரித்து வரவேற்கிறேன்னு சொன்னாலும் பாஜக அருகில் வைத்துக்கொண்டு அவர்களை அழைத்தால் கட்டாயமாக அவர் வரமாட்டார்கள் என்று தெரிந்தே அந்த அழைப்பை விடுத்திருக்கிறார். ஆகவே இந்த அணி வெளியே வருவதற்கான சூழல் கண்ணு கெட்டிய தூரத்துக்கு இப்போ இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆப்ஷனா இருக்கு, தேமுதிக ஒரு ஆப்ஷன் இருக்கு, தமிழக வெற்றி கழகம் கடைசி ஆப்ஷனா இருக்கு. ஆகவே இது வந்து எதிர்காலத்துல இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள்ல
இதுல ஏதாவது ஒரு மாறுதல் நடக்கலாம். அந்த மாறுதல் கூட இவருடைய முடிவின்படி நடக்காது. டெல்லி பாஜக மோடி அமித்ஷாவுடைய முடிவின்படி இந்த உறவுகளில் இந்த கூட்டணியில் இருக்கிற ஏதாவது கூட்டணியில் ஏதாவது ஒரு மாறுதல் ஒரு வலிமை உருவாகும். அதுக்காக பாஜக அந்த வேலையில செய்து முடிப்பார்கள். அதுல இவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம எதிர்காலத்தில் பொறுத்திருந்து பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இந்த பாஜக கூட்டணியோட கூட்டணி வச்சதுக்கு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா, வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நாங்க போயிருக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அத எப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல, வெற்றி பெற்றா நல்லது தானே. இதுவரைக்கும் வெற்றி பெறல தமிழ்நாட்டில். பாஜக அதிமுக உறவு ஏற்பட்ட பிறகு 2017 2025 வரை நடந்து முடிந்த எல்லா தேர்தல்களிலும் பாஜக அதிமுக உறவு வெற்றி பெற முடியல. ஆகவே அது தொடர்ந்து பின்னடைவை தருகிறது. ஆகவே அது வெற்றி பெற்றுகிறது அல்லது எதிர்காலத்தில் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையை அவர் அந்த கருத்தை பிரதிபலிப்பது என்பதும் ஏற்கனவே கடந்த காலங்களில் அந்த வெற்றி உறுதி செய்யப்படலை. இடைத்தேர்தலாக இருந்தாலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் 2021 சட்டமன்ற பொது தேர்தலானாலும் 2024 அது விலகி இருந்தாலும் அது தொடர்ந்து பாஜக அதிமுக ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற அளவுக்கு பெரும்பான்மையை பெற முடியவில்லை என்பதனால அவருடைய அந்த கருத்தும் பிழையானது, தவறானது. ஆகவே பாஜக அதிமுக உறவு வெற்றிக்கான உறவு. ஆகவே திமுக அச்சப்படுகிறது என்ற கருத்தை அவர் சொல்றாரு. ஆனா ஒரு வகையில் அது என்னன்னா, இப்ப நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் அதிமுக பாஜக உறவு ஏற்பட்டிருந்தால் ஒரு 10-15 இடங்கள்ல அந்த அணி வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் வந்திருக்க கூடும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இப்ப அரசியல் அவதானிகளும் விமர்சகர்களும் அதிமுக பாஜக தலைவர்களுமே 2026 அப்படிப்பட்ட ஒரு வெற்றிக்கான சூழல் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்ப கூட அது அதிகாரத்தை கைப்பற்றுகிற அளவுக்கு வருமானா வாய்ப்பு குறைவா இருக்கு. ஆகவே அதுலதான் அவங்க தேமுதிக அல்லது வேறு ஏதாவது ஒரு மாறுதல உள்ள, அதாவது இப்ப தமிழக வெற்றி கழக விஜய் இவர்களெல்லாம் அழைத்து வருவதற்கான சூழலும் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு ஆட்சியில் பங்குனா ஏதாவது ஒரு வகையில சமாதானம் ஏற்பட்டு இப்ப விஜய் பாஜகவுக்கு கட்டுப்பட்டு இவங்க எல்லாம் ஒன்று சேருவதற்கான கடைசி நிமிடங்களோடு ஏதாவது முயற்சிகள் நடைபெறலாம். அப்படி ஒரு முயற்சி நடந்தா தான் பெரிய சவால், பெரிய இருகுருவ போட்டி கடுமையா இருக்கும்னு நான் கருதுறேன். சார், இப்ப இனிமே அவங்க எப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தேர்தல் நெருங்கி கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதிமுகவினுடைய நிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க பரப்புரையில தொடங்கிட்டாரு. எழுச்சியா மகிழ்ச்சியா பரப்புரைகள்ல கட்சியினர்கள் ஆட்களை திரட்டுகிறார்கள். பரப்புரையில ஏற்கனவே இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டங்களையும் சாதனையெல்லாம் சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறைகள் குற்றங்களையும் கடுமையா விமர்சிக்கிறார். ஆகவே அவர் ஒரு தேர்தல் பரப்புரையில ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ன கருத்துக்களை சொல்ல முடியுமோ அந்த கருத்துக்களை ஒரு ஒரு வலிமையா தேர்தல் பரப்புரையை திட்டமிட்டு நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஊடகங்கள்ல, செய்திகள்ல அவருடைய பரப்புரைகள், அவருடைய ஊடகவியலாளர் சந்திப்பு இவைகளெல்லாம் நம்பிக்கையோட பயணிக்கிறார். அவங்க கூட்டணியில ஒரு தேக்கம் இருக்கு, உட்கட்சிக்குள்ள ஒன்றுபடுத்துறதுல ஏற்பட்டிருக்கிற பிளவுல உறுதிப்படுத்த முடியாம ஒன்றுபடுத்த முடிவதற்கான அந்த முயற்சி நடக்குதா இல்லையான்னு தெரியல. அந்த முயற்சி இப்ப அல்லது அவர்களை நிராகரித்ததான்ங்கிறதுல உறுதியா இருக்கிற மாதிரியும் காட்டுகிறாரு. ஆகவே இந்த சூழ்நிலையில தான் அந்த பரப்புரையை தொடர்ந்து நடத்துறாரு. அப்ப அதிமுகவின் பொதுச் செயலாளராக இப்போது இருக்கிற தன் நிலையை உறுதி செய்வதற்கு அவர் இப்ப முனைந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறார். அப்படின்னா அந்த எல்லைக்குள்ள அவர் தன்னுடைய கடமையை உறுதிவிட களத்தில் வேகமா செயல்படுறாருங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த முயற்சி தொடர் தேர்தல் வெற்றியை தருவாங்கிறது தான் இப்ப கேள்விக்குறி. இப்ப தேர்தல் வெற்றிக்கான வியூகத்தை திட்டமிட்டு எடப்பாடியால ஒழுங்குபடுத்த முடியாத நெருக்கடியை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அது உட்கட்சி நெருக்கடி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த சித்தாந்த அல்லது அந்த மத்திய அரசினுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டோட பொருந்தி போகாத அந்த நெருக்கடிக்குள்ள சிக்கி தவிக்கிறத பார்க்கிறோம். அது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி வலிமையாக இருந்து அதையும் சிதைக்க முடியாத அது ஒரு பெரிய நெருக்கடியை பார்க்கிறோம். அப்ப இவங்களாகவே சொல்லுகிறாங்க திமுகவுக்குள்ள கடுமையான நெருக்கடி இருக்கு, அவர்கள் தொகுதியில் கூடுதலா கேட்பாங்க, திமுக தொகுதிகளை குறைத்து தந்து உங்களை எல்லாம் சிறுமைப்படுத்துவாங்க, அதனால நீங்க எங்ககிட்ட வாங்க உங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை தருவோம்லாம் கூட ஒரு மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்றாரு. அப்ப எடப்பாடிக்கு இன்னும் என்ன நினைக்கிறாருன்னா, அவரெல்லாம் வெறும் தேர்தல் அரசியல் தொகுதிக்கான கூட்டணியில அந்த திமுக அணியில் இருப்பவரெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவரே நினைச்சுக்கிறார். பாவமா இருக்கு. அப்படியெல்லாம் அந்த திமுக அணியில் இருக்கிறவங்க எல்லாம் வெறும் தொகுதி எண்ணிக்கைக்காக அரசியலில் பயணிப்பவர்கள் அல்ல. அவர் அந்த கருத்து அடிப்படையில் அவருக்கு அந்த அழைப்பு விடுவதுதான் இன்னும் கொஞ்சம் அவர் பலகீனமான
ஒரு ஒரு புரிதலில் இருந்து விலகி நிற்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறதுனால பரப்புரையை பொறுத்த வரைக்கும் அதிமுக வலிமையாக உறுதியாக அந்த எல்லைக்குள் நின்று தன்னுடைய கடமையை கொஞ்சம் வேகமாக செய்கிறத இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்குறோம். அது எழுச்சியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறத பார்க்குறோம். அது எதிர்காலத்தில் கூட்டணியினுடைய வலிமையை பொறுத்து தான் வெற்றி. அதை வெற்றியை நோக்கி அதிமுக நகருகிறதா, எடப்பாடி முன்னேறுகிறாரா அப்படிங்கிறத பற்றி நம்ம பொறுத்திருந்து அரசியல் சூழல் எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பாமகவும் தேமுதிகவும் என்டிஏவிலிருந்தே வெளியிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே என்டிஏவில் இருந்தவர்களே. அப்போ பாமக பாஜகவோடு இருந்துச்சு, தேமுதிக எடப்பாடியோடு இருந்துச்சு அதிமுகவில், அதாவது 2024. அப்போ இவங்க 2 பேரும் இணைஞ்ச பிறகு அந்த 2 அணியும் அவங்க தேமுதிகவிலிருந்து வெளியிருக்குது பாமக, பாஜகவில் இருந்து. இந்த அதிமுகவோடு இருந்த தேமுதிக வெளியேறி தனிச்சு நிற்குது, அதாவது இன்னும் உள்ள வரல. ஆகவே இந்த நெருக்கடியும் இன்னும் அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்த முடியாத நெருக்கடியையும் எடப்பாடி சந்திக்கிறார். ஆகவே எதிர்காலத்தில் இவைகளெல்லாம் ஒழுங்காகிற வரை இவர்களினுடைய இந்த வெற்றிக்கான முன்னேற்றம் அல்லது அதுல நம்ம ஒரு இந்த சூழ்நிலையில அதிமுக எடப்பாடி பலகீனமா இருக்கிறாங்க. எதிர்காலத்துல இந்த கூட்டணி எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுகிற பொழுது திமுக அணிக்கு சவாலான ஒரு அணியா மாறுமா, எடப்பாடி இன்னும் கொஞ்சம் ஒரு 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 அந்த சவால்களை தாண்டி முன்னேறுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கூட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி சித்தார்த். வணக்கம்.